கடந்த மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் எங்களை உங்கள் கண்மணி போல எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே. எங்களை ஆபத்திலும் எல்லா பொல்லாப்பிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் எல்லா தடங்களிலும் பேராபத்திலும் எங்களை காத்து வந்தீரே. இயேசுவே, ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருந்தோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தி கொண்டே இருந்தீர். முக்கியமாக இந்த எஸ்தர் ஜெபக்குழுவுக்காக நன்றி கூறுகிறோம். எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது அடங்காத ஆண்டவரே. அந்த அளவுக்கு அந்த ஜெபக்குழு அவ்வளவு ஆசீர்வாதமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உம்முடைய உம்முடைய வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி கூறுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த முதல் நாளில் மே மாதம் முதல் நாள் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே. எல்லா தொழிலாளர்களும் எல்லா 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எல்லாரும் டிரைவர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ், எல்லா எல்லா தொழிலாளர்களையும் ஆசிர்வதி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், அவர்கள் மேல் இறங்கட்டும். முக்கியமாக உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் மிஷனரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசிர்வதியும். அதற்காக நன்றி கூறுகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. எல்லா விதத்திலும் எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி கூறுகிறோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த குழுவில் உள்ள எல்லா சகோதரர்களுக்கும் இணைந்திருக்கிற எல்லா சகோதரிகள் வர தடைப்பட்ட சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை வணங்குகிறோம். Praise you, Jesus. Thank you, Lord. Glory. Amen. Hallelujah. Praise you, Jesus. Jesus, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபை செய்தருளும். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாட்டை எல்லாரும் தெரிந்தால் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாங்க. உங்க பிரசன்னத்தில் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்ணில் கண்டதே. பொய்யான வாழ்வை மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்ணில் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெப கருத்துக்கள் எங்க குடும்பங்கள் அனைத்து குடும்பங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்கள் எல்லாம் பார்த்து சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதமாகவும் மொத்தமாகவும் எங்களை ஆசீர்வதித்தலும். முக்கியமாக இந்த ஜெபக்குழுவை எடுத்து நடத்த சகோதரி செல்வி ஜெயஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த போர் போர் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் கெஞ்சி மன்றாடி பிரார்த்தித்தோம். ஆண்டவரே, அதை பத்தி ஒண்ணுமே செய்தியிலே நினைக்கிறேன் அது நின்று விட்டது என்று. அது ஏதுவாக அங்குள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தலும், அங்குள்ள பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், அவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாக வாழ கிருபை செய்தலும். மேலும் அவருடைய சகோதரர் ராஜசேகருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை இந்த உலகில் படைத்ததற்காக நன்றிக்கிறோம். அவர் மிகவும் இந்த கேன்சர் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர், அந்த நோயை குணப்படுத்திடலாம். ஆண்டவரை கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம். ஆண்டவரை கால்களில் விழுந்து கேட்கிறோம். மேல் இப்பொழுது கல்லுவலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கேள்வியுற்றோம். ஆண்டவரை, அந்த வலி தாங்க முடியாது. இயேசுவே, ரொம்ப வலியாக இருக்கும். நீர் பட்ட வேதனை விட அந்த வலி ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நாங்கள் மனிதர்கள் ஆண்டவரே, இந்த வலி எல்லாம் எங்களால் தாங்க முடியாது. என்னால் அந்த வலியெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அவரை தொடும். ஆண்டவரை, அவரை குணப்படுத்தும். இயேசுவே, இந்த நாளில் மற்ற எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லாம் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க தாயாருக்கு கண் ஆபரேஷன் ஆயிருக்குது என்று. அவர்கள் வயது நிமித்தம் மூப்பின் நிமித்தம் அவர்களை குணப்படுத்தும். ஒரு கண் முடிந்து விட்டது, இன்னொரு கண் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லியிருந்தார்கள். அதையும் தொடும். ஆண்டவரே, தொட்டு அந்த ஆபரேஷன் வெற்றிகரமா முடிந்து அதை குணப்படுத்திடல. மற்றும் எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் ஒருத்தர் இந்த முக கேன்சரால் அவதியுற்று கொண்டிருக்கிறார். அவர்கள் கீமோக்கும் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இந்த ஒரு மாதம் முழுவதும் போகும். அவங்க பேர் அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை தொடும், குணப்படுத்தும். ஆண்டவரை குணப்படுத்தும். இயேசுவே, ஸ்தோத்திரம். நன்றி. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தரல. ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும் காத்து வழி நடத்தி கொண்டுவதற்காக நன்றி கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்திடலாம். நாங்கள் எப்படி ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாத. ஆண்டவரே, நாங்கள் எப்படி பேச வேண்டும், உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரே, இந்த ஜெபக்குழு எனக்கு நல்ல காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதற்போல நான் உமக்கு ஒரு சாட்சியாக இருக்க கிருபை செய்துள்ளோம். நாங்கள் அனைவரும் மற்ற இந்த எலெக்ஷன் தேர்தல் வருது. ஆண்டவரே, 4ஆம் தேதி அதை ஆசீர்வதித்தரலாம். உமக்கு பிரியமான தலைவரை தேர்ந்தெடுத்து கொடுங்க. தமிழ்நாட்டை நல்ல முறையாக ஆள்வதற்கு நல்ல ஒரு அரசியல் தலைவர் தேவை. ஆண்டவரே, பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம், இந்த இளைய தலைமுறை எல்லாம் இந்த சினிமா மோகத்தில், முக்கியமாக எங்க வீட்டிலேயே என் பிள்ளை எல்லாம் விஜய் தான் சொல்லிக்கொண்டு நிறைய பேர் விஜய் கோட்டு போட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? நாங்கள் யாரையும் எடை போட முடியாது. ஆனாலும் ஒரு நல்ல அரசியல் தலைவர் இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு வேணும். ஆண்டவர், இந்த இளைய தலைமுறையினர் எல்லாரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி கொடுத்தரலும். அவர் தலைவர், நீரே தலைவர் என்று உண்மை பின்பற்றி நடக்க கிருபை செய்தரலும். இயேசுவே, ஸ்தோத்திரம். நன்றி. சினிமா மோகத்தில் இல்லாமல் ஆண்டவரை, சினிமா தலைவரை பின்பற்றி அவங்க வாழ்க்கை நடத்தாமல் உண்மையே உம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க கிருபை செய்தருளுமாறு கெஞ்சி மன்றாடி பிரார்த்திக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீர் அறிவீர். அதற்காக பின்பு ஜெபிப்பார்கள். இந்த இப்போ ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமா இருப்பதாக இந்த ஜெபக்குழுவை ஆசீர்வதித்தலாம். அதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களை வழி நடத்திடலாம். ஆண்டவரே, என் நேச ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் நேச ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன்
நான் பாடி புகழுவேன் என் நேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீரணைத்தீரே நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீரணைத்தீரே கைவிடப்பட்டு கதறினேன் கைவிடப்பட்டு காதறினேன் கர்த்தர் நீர் தேற்றினீர் கர்த்தர் நீர் தேற்றினீர் என் நேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உன்னன்பை எடுத்து சொல்லுவேன் உன்னன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் ஓயாமல் பாடுவேன் என் நேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினீர் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே நோய்களை சுகமாக்கினீர் எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே என் நேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் ஆமாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்க வாழ்நாள் எல்லாம் ஆராய்த்தே கொண்டே இருப்ப ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே ஏன்னா நீர் அவ்வளவு வல்லவர் நல்லவர் எங்களுக்காக உயிரை கொடுத்து நேசர் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் இந்த நேரத்துல ஆராதிக்கிறோம் எல்லா துதிப்புகளும் மகிமை மக்கள் உரித்தாக்குக ஆமேன்